பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் ஓணம் பண்டிகையை ஒட்டி வெளிவந்த திரைப்படங்கள் மற்றும் ஓணம் பாடல்கள் கொண்ட சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கேப்டன் திரைப்படங்கள் என்றாலே ஒரு மாசாக இருக்கும். ஹாப்பி ஓணம் நாளைய தினம் என்பது சிறப்பாக கேரளாவிலிருந்து தமிழகம் எல்லாருமே கொண்டாடுங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் 1991ஆம் ஆண்டு மனோபலா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த், ரூபினி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. மன்சூர் அலியான் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் தந்தன கொட்டுது என்ற ஒரு பாடல் சூப்பராக அமைந்திருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவரோட அந்த மலையாள நடனமும் சரி, நாகர்கோயிலில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தோட முழுக்க பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் பாடலும் மிக சிறப்பாக அமைஞ்ச ஒரு திரைப்படம். 1991 வந்த ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 நாள் தான் திரையரங்கில் ஓடி இருக்குது. இந்த திரைப்படத்தை எல்லாருமே தோல்வின்னு சொல்லுவாங்க. ஆனால் தோல்வின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திரைப்படத்தில் பாடலும் சரி, படமும் பக்காவாக அமைஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைஞ்சிருக்கும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற பாடல், ஓணம் பண்டிகை பாடல் சிறப்பாக அமைஞ்ச ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு. ஆனால் அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு சரியாக போகலை. 1991 நிறைய திரைப்படங்கள் கேப்டன் வெற்றி கொடுத்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு சராசரியாக போகலை. பாடல் சிறப்பாக அமைஞ்ச ஒரு சூப்பர் திரைப்படம் தான் நாம் சொல்ல முடியும். ஏன்னா அந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி, படமும் அந்த லெவலில் ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டு கொடுக்குற அளவுக்கு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சிறப்பாக நடிச்சிருப்பார். நடிப்பு தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்டினாக நடிச்சிருப்பார். ஒவ்வொரு வசனமும் சரி, வில்லன் திலகனாக நடிச்சிருப்பார். திலகனுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட வசனம் அனல் பறக்க ஒவ்வொரு வசனம் சிறப்பாக கொடுத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் 3 எழுத்தில் மூச்சு இருக்கும் சூப்பர் திரைப்படம். அதனைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் நரசிம்மா. திருப்பதி சாமி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ரம்யா கிருஷ்ணா மற்றும் சூப்பராக இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்படமும் கேரளா மாநிலத்தில் இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கும். இந்த திரைப்படத்தில் நரசிம்மா என்ற கேரக்டரில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பட்டி தொட்டிய கலப்புற அளவுக்கு ஒரு ஆக்ஷனான திரைப்படம். பாக்ஸ் ஆஃப் வசூலையும் ஒரு சூப்பராக கொடுத்த ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படம். பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் சரி, இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா லாரா என்ற ஒரு பாடல், ரம்யா கிருஷ்ணா மற்றும் கேப்டன் வர சீன், அந்த கேரளாவில் சிங்க முகத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த சிம்மா என்ற ஒரு வசனத்தோட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கலைஞர். இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படம்னு சொல்லலாம். வேறு லெவலில் அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு சூப்பர் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் சூப்பர் ஹிட் திரைப்படமாக நரசிம்மா திரைப்படம் அமைந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் 125 நாள் திரையரங்கம் ஓடி மிக பிரமாதமான ஒரு வசூல் சாதனை படைத்த ஒரு சூப்பர் திரைப்படம். இந்த திரைப்படம் ஓணம் பாடல் கொண்ட ஒரு சிறப்பு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. கிட்டத்தட்ட கேப்டனோட திரைப்படங்களில் ஓணம் பாடல் கொண்ட நிறைய திரைப்படங்கள் இருக்காங்க. குறிப்பாக இந்த 2 திரைப்படங்களை தான் நம்ம சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நரசிம்மா, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் என்ற திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்தோட ஒவ்வொரு வசனமும் ஆக்ஷன் ஹீரோவாக மிக அருமையாக களமிறங்கிய ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். கேப்டன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அமைந்திருக்கும் நரசிம்மா. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மிகப்பெரிய ஒரு வெற்றி படம், பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஓணம் பண்டிகை சிறப்பான ஒரு திரைப்படங்களை தான் பார்த்தோம். ஹாப்பி ஓணம். மலையாளத்தில் இருக்கிற எல்லோருக்குமே ஓணம் பண்டிகையை நாம் தெரிவித்துக் கொள்வோம். தமிழர்களுக்கும் ஓணம் பண்டிகைகளை கொண்டாடுங்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஓணம் பண்டிகையை ஒட்டி கொண்டாடப்படும் பாடல்கள் அமைந்த சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஓணம் பண்டிகையில் மிக பிரமாதமாக ஒரு வெற்றி திரைப்படங்களில் ஒரு திரைப்படம் வெற்றி திரைப்படம், ஒரு திரைப்படம் தோல்வி திரைப்படமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி ஓணம். சிறப்பாக கொண்டாடுங்கள். கேரளத்தில் இருக்க எல்லாருக்கும் சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள்.